نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. وقال الله تبارك وتعالى وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون. وقال الله تبارك وتعالى وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين. صدق الله العظيم. عن عقبة بن عامر رضي الله تعالى عنه قلت يا رسول الله ما النجاة؟ قال أملك عليك لسانك وليسعك بيتك وابكي على خطيئتك. وقال عليه الصلاة والسلام أيضا إن لكل أمة شرفا وشرف أمتي القرآن. وقال عليه الصلاة والسلام أيضا يقول الله تبارك وتعالى يا ابن آدم أنفق عليك أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த முபாரக்கான மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவ தலைவர் அவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மதரசாக்களில் கண்ணியமான அதிபர்மார்கள், உஸ்தாதுமார்கள், அதே போன்று இங்கே வீட்டிருக்கக்கூடிய மதரசாவிலும் ஊர் மஸ்ஜிதுகளிலும் நிர்வாக பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, பட்டம் பெற அதாவது கௌரவிப்பு பெற இருக்கக்கூடிய உலமாக்களும் ஒப்பாளர்களுமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவர்களுடைய இந்த வருகையை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வினால் பொருந்தப்பட்ட ஒரு இஸ்திமாவாக ஒன்று கூடலாக இந்த ஒன்று கூடலை ஆக்க வேண்டும் என்றும், இந்த ஒன்று கூடலுக்கு பிறகு எந்த விதமான சோதனைகளும் ஆபத்துகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்றும் பிரார்த்தித்தவனாக எனது ஒரு சிறிய உரையை இந்த இடத்தில் நிகழ்த்தலாம் என அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில கௌரவிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள், அவர்கள் உண்மையில தகுதியானவர்கள் யார் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் எடுத்து பார்த்தா, யாரும் பொய்யே இல்லாத, சந்தேகமே இல்லாத வேதத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த வேதத்தோடு தன்னை ஈடுபடுத்துகிறார்களோ, அந்த வேதத்தை ஓதவும், அந்த வேதத்தை மனனமிடவும், அந்த வேதத்தை விளங்கவும், அந்த வேதத்திற்கு விளக்கம் கொடுக்கவும், அந்த வேதத்தை கற்பிக்கவும், அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளவும் யாரு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ
இந்த உலகத்தில் கௌரவப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மிக தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனம், இந்த மக்களுடைய கூட்டம், ஆண்களையும் பெண்களையும் வந்திருக்கிறீங்களே, இவர்கள் உண்மையான கௌரவிப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவால எது சிறப்பானது என்று சொன்னாங்களோ, அல்லாஹ் எதை கொண்டு பெற்றோர்களை கியாமத்தில கௌரவப்படுத்துவார் என்று சொன்னாங்களோ, அந்த விடயத்தை கௌரவப்படுத்த நீங்க எல்லாரும் இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறீங்க. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா வ ஷரஃப உம்மத்தி அல் குர்ஆன். நிச்சயமாக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு உம்மத்துக்கும் சிறப்பு பெறுவதற்கு ஒவ்வொரு விடயங்கள் இருக்குது. எந்த உம்மத் கைரு உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களுடைய நலவுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் ஆக சிறந்த சமுதாயம். இந்த உம்மத்தினுடைய சிறப்பு, இந்த உம்மத் பெருமைப்படணும், இந்த உம்மத் கௌரவமாக நினைக்கணும், இந்த உம்மத் மரியாதையாக பார்க்கணும். இந்த உம்மத் இது இல்லை என்றால் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று நினைக்கணும். இந்த உம்மத் இதுல குறைபாடு இருந்தா நான் பெரிய குறைவுள்ளவன் என்று நினைக்கணும். அது எப்படியானது என்று சொன்னா, இந்த உம்மத்துடைய சிறப்பு குர்ஆன் தான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஷரஃப உம்மத்தி அல் குர்ஆன், என்னுடைய உம்மத்துடைய சிறப்பை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறார். குர்ஆன் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய உடலோட, வாழ்க்கையோட, ரூஹோட, ரத்தத்தோட, தனது சதையோட இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சொத்து தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குர்ஆன். உலகத்தில் குர்ஆனை தவிர யாரும் எழுதின நூல்கள் இருக்கிறோம். அது உலகத்தில் எத்தனை கோடி பேர் பார்த்திருக்கிறோம். கோடிக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்பட்டிருக்கிறோம். அந்த பிரதிகள்ல தவறுகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், ஊகங்கள் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் பொய் என்ற வார்த்தைக்கு அப்பால வைத்து அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுது, சந்தேகப்படவே இதுக்குள்ள ஒன்றுமே, சந்தேகப்பட ஒன்றுமே. அலிஃப் லாம் மீம், குர்ஆனுடைய ஆகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கரா. ஆரம்பம் என்ன சொல்லுது, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இந்த வேதம் இருக்கிறதே, இதில் சந்தேகப்படவே ஒன்றுமே. சந்தேகம் இல்லாத வேதம். யாராவது சந்தேகப்பட்ட அவர் முஸ்லிம் அல்ல. சந்தேகப்பட்டவர் இஸ்லாத்துக்கு வெளியே போறார். ஒரு வார்த்தையும் சந்தேகப்படக்கூடாது, ஒரு ஆயத்தையும் சந்தேகப்படக்கூடாது, ஒரு சூறாவையும் சந்தேகப்படக்கூடாது. எவ்வளவு அற்புதம் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான முஅஜிசாக்களை அவர்களை நபி என்று நிரூபிக்கிறதுக்குள்ள அத்தாட்சிகள் அல்லாஹ் கொடுத்தாங்க. ஆயிரக்கணக்கான அந்த அற்புதங்களும் அந்தந்த நேரத்தில் வந்துட்டு மறைஞ்சு போச்சு. கை விரலுக்குள்ளால 1000 பேருக்கு உது செய்யறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 பேர் உது செஞ்சாங்க. விரலால சந்திரனை பிளந்தான். மரத்தை வாழ்ந்து கூப்பிட்டா மரம் வந்துருச்சு, திரும்பி போட்டா திரும்பி போயிடுச்சு. ஆனால் அந்த அற்புதங்கள் அந்தந்த நேரத்தோட முடிஞ்சது, அந்தந்த நேரத்தோடு முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை நாமும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம் முடியும் காலம் நெருங்கும் வரை, அந்த நெருக்கமான காலம் வரைக்கும் உலகத்தில் இருக்க போகின்ற அற்புதங்களில் நிலையான அற்புதம் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன். எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதமான குர்ஆன். இதில் உள்ள எல்லா ஆயத்துகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால எங்களுக்கு வந்துச்சு. ஒவ்வொரு ஆயத்தும், எந்த ஆயத்தும் இன்னொரு நபர் வழியாக வரல. எல்லா ஆயத்தையும் ரொம்ப இறக்கினான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆயத்து எப்படி இறங்கிச்சு தெரியுமா? சின்ன பாடம் அல்ல. ஒவ்வொரு ஆயத்தும் இறக்கிற நேரம்
மலை போல பாரத்தை உணர்ந்தாங்க சொல்லலாம். அப்படியான குர்ஆனை தான் சின்ன சின்ன இளம் நெஞ்சிகள் இந்த உள்ளங்கள் 6000 சுற்றம் ஆயத்துகளை மலை போல ஆயத்துகளை தந்த நெஞ்சங்களை சுமந்திருக்கிறார். சூரத்துல் முஸம்மில்ல சொல்றார் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வலு என்ன, குர்ஆனுடைய அபார சக்தி என்ன, இதை பற்றி சொல்லும்போது சொல்றார் இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே நாம் உங்களுக்கு ஆயத்துகளை இறக்குறோம் பாரமான வார்த்தைகளா. ஒவ்வொரு ஆயத்தும் பாரம் குளிரான காலமாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறங்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க அந்த பாரம் போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மணியில இருந்து வேர்வை கொட்ட ஆரம்பிக்கும். பாரத்தை சுமந்ததால தானே வேர்வை போகுது. பாரம். ஒரு சஹாபி சொன்னாரு ஒட்டகத்தின் மேல போய் கொண்டிருந்தோம், திடீரென்று வஹி வருகிறது, ஒட்டகம் உட்கார்ந்துட்டு பாலைவன கப்பல் ஒட்டகம் சஃபீனத்து ஸஹ்ரா கப்பல் சுமக்கிறது போல பொதிகளை சுமக்கக்கூடிய சக்தி உள்ள மிருக ஒட்டகம் ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு மலக்கு இறங்குறாரு, அதை தாக்கி பிடிக்கல அந்த மலக்கு அந்த ஒட்டகத்துக்கு. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான கால் என்னுடைய காலுக்கு மேல இருந்துச்சு. வஹி வருகிறது, இந்த கால் முறிஞ்சு போச்சோன்னு நினைச்சேன். அவ்வளவு பாரம், அவ்வளவு பாரம். ஒவ்வொரு ஆயத்தும் பாரமாக இறக்கப்பட்டது. குர்ஆன் சொல்லுது இந்த ஆயத்துகளை இந்த குர்ஆனை மலையில இறக்கி இருந்தா அல்லாஹ்வுடைய பயத்தில மலை வெடிச்சு சிதறி போயிடும். لو انزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. நான் இந்த குர்ஆனை ஒரு மலைக்கு மேல இறக்கி இருந்தா மலையை நீங்க கண்டிருப்பீங்க. காஷியா முத்தசத்தியா பயத்தால வெடிச்சு சிதறத பார்த்திருப்பீங்க. மலையே வெடிச்சு சிதறுமா. நாங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும், பொறாமப்படணும். 10 வயசு 12 வயது 13 வயது சிறார்கள் உள்ளத்தில் சுமந்திருக்கிறாங்க. அவ்வளவு பாரமாக இறங்கி இந்த ஆயத்துகள் சந்தேகம் இல்லாத பேச்சுகளை, ஒளிமயமான வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய கலாமை, ஹஜ்ரத் ஜிப்ரீல் எடுத்துக்கொண்டு இறங்கிய வார்த்தைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு இறக்கப்பட்ட வார்த்தைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான நாவிலிருந்து அந்த மொழியப்பட்ட வார்த்தைகளை அதை சுமந்தவங்க தான் இந்த ஹாஃபிஸ். இவங்க எல்லாரும் ஒரு கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க, ஒரு பார்ட்டியில சேர்ந்திருக்கிறாங்க. ஹாஃபிலாங்கிற அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்சி. ஏதா உலகத்துல முதலாவது ஹாஃபில் யாருன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான ஹாஃபில். எழுத தெரியா, வாசிக்க தெரியாது, அலிஃபா எழுத தெரியாது. தந்த பேரு ஹுதைபியா உடன்படிக்கையில பட்டோடு எழுதப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அலிட்ட கேட்கிறாங்க, இந்த பேரு எவ்விடத்தில் எழுதப்பட்டீங்க? தந்த பேரையே வாசிக்க தெரியாது. இந்த அற்புதமான ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சிலே சுமந்து முதல் ஹாஃபில் ஆகிறார்கள். இவ்வளவு ஹாஃபில்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோடு கியாமத்தில் இன்ஷா அல்லாஹ் எழுதுவாங்க. நிச்சயமாக எழுதுவதுதான் குர்ஆன். ஆக பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனை கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல என்னென்னமோ கொடுக்கிறதுக்கு பணத்தை செலவழிக்கிறான், லட்சக்கணக்கு செலவழிக்கிறான். லட்சக்கணக்கு புள்ளிகளை வாங்க, பட்டங்களை வாங்க, பதவிகளை வாங்க, லட்சக்கணக்கு செலவழிக்கிறான். அதுக்கு கூட பணம் செலவழிக்கிறது பெருமையாகவும் பேசுறாங்க. எங்க மகன் அங்க இருக்கிறான், இவ்வளவு செலவழிக்கிறது பெருமை. எல்லாம் செலவழிச்சு முடிச்சு கடைசி கவரை பார்த்தா ஒன்றுக்கும் உதவாதவனா போறான்.
கடைசியில செலவழித்த வாப்பவை வீட்டிலிருந்து விரட்ட நிலைமை. செலவழிக்கிற வாப்பவை வீட்டிலிருந்து விரட்ட நிலைமை. வீட்டை விட்டு போ, சொத்துக்களை கழுதி, வாப்பட நோயை பார்க்கிறதுக்கு ஆள் இல்லை, வாப்பட சொத்தை பறிக்கிறதுக்கு குடும்பம் இருக்கு. இந்த வாப்ப சம்பளிச்சதையெல்லாம் கொடுத்து தங்க விரட்ட நிலைமையை தான் என் பிள்ளைகளுக்கு உருவாக்கினான். வாப்ப செலவழிச்சு கொடுக்கிறாரே, தன்னை அடிச்சு விரட்டக்கூடிய அந்த பக்குவத்தை, தன் மீது காரி துப்பக்கூடிய அந்த கருவியத்தை, நோய் காலத்தில தன்னுடைய மனசிரத்தை கலைகிறதுக்கு தயார் இல்லை. முதியோர் இல்லத்துல கொண்டு போய் போடுறான். தந்த தந்தைக்கு தன்னுடைய தாய்க்கு மருந்து கொடுக்க தயார் இல்லை. தன்னுடைய தாயின் உடுப்ப கழுக தயார் இல்லை. தந்தையின் நோயை பார்த்து கொண்டு அழுவறுப்ப சகிச்சு கொள்வதற்கு தயார் இல்லை. இப்படி தர்பியத் கொடுக்கிறாரே, அதுக்காகத்தான் வாப்பா கோடிக்கணக்கு செலவழிச்சுக்கிறார். ஒரு ஆண்ட தர்பியத் அப்படி இல்லை. நாங்க ஒரு வாய்ப்புரை சந்திச்சோம் அண்மையில, எங்களது பகுதியில தான். அவர் படிச்சிருக்கிறார் 8A ஒரு B. அவர் ரிசர்ச் தாக்குறதுக்கு சொல்லல, அதெல்லாம் தேவை. அது துனியாவுடைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு, துனியாவில் சில விஷயங்களை முன்னுக்கு போறதுக்கு அது தேவை. தொழிலுக்கு அது அவசியம். அதை ஒதுக்க சொல்லல, அதை காலால தள்ள சொல்லல. அதுக்கு கொடுக்கிற மதிப்பையாவது குர்ஆனுக்கு கொடுக்க சொல்லும். அதுக்கு கொடுக்கிற அந்தஸ்தையாவது குர்ஆனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும். இப்ப இந்த மாணவன் நிலைமை என்னண்டா, இப்ப அவரு ஜெயிலுக்கு போறாரு வாராரு, ஜெயிலுக்கு போறாரு வாராரு, ஜெயிலுக்கு போறாரு வாராரு. டூல் பிசினஸ் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 8A ஒரு B. இப்ப தூள் ராஜா சலமு சாலிஹீன்கள் சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்க, குர்ஆனை நெஞ்சில இறக்குங்க, குர்ஆனுடைய வெளிச்சத்தை கொடுங்க. பயப்படாதீங்க, குர்ஆன் உங்களோட புள்ளங்களை பாதுகாக்கும். கையால குடிச்சு கொண்டு போயிட்டு வழி தவறுற ஒருத்தருக்கு ரோட காட்டி கொடுத்தா எவ்வளவு நம்பிக்கையோ, இது போல குர்ஆன் அதனுடைய வழிகாட்டல், அதில் உள்ள போதனைகள் உங்களோட பிள்ளைகளை வழிகாட்டும். சஹாபாக்களுக்கு வழிகாட்டுச்சு இந்த குர்ஆன். வழிகேட்டில் இருந்த சஹாபாக்களை சஹாபியாக்கிச்சு குர்ஆன். நரகத்துடைய விளிம்பில் இருந்தவர்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வச்சது குர்ஆன். ஏன் எங்களை பிள்ளைகளை பாதுகாக்காது? ஏன் எங்களை பிள்ளைகளை பாதுகாக்காது? அதனால நாம் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல மட்டுமல்ல ஹாஃபிஸ்மார்களை கண்ணியப்படுத்தினார். உலகத்துல மட்டுமல்ல குர்ஆனை பாடமாக்கினவங்களை கண்ணியப்படுத்தினார். கபருக்கு அனுப்புறதிலையும் கபரில இறக்குறதிலையும் ஹாஃபிஸ்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க சொல்லலாம். சஹீஹ் புகாரில பார்க்கிறோம், உஹத் யுத்தத்தில சுமார் 70 முஸ்லிம்கள் ஷஹீதானா. உஹத் யுத்தத்தில் 70 பேர் ஷஹீதானா. அப்ப இருந்த சூழ்நிலையில 70 பேருக்கும் 70 கபரு தோன்றது சஹாபாக்களுக்கு பெரிய பாடம். அடுத்தவங்க எல்லாரும் ஒன்றோ உடல்ல காயப்பட்டு அல்லது மனதால காயப்பட்டீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு கபறுகளை தோண்டுங்க, 2-3 மையத்தன் ஒரு கபரில் இறக்கும். எந்த அளவு சஹாபாக்கள் ஜனாதா கபறுகளை தோண்டினாங்க. ஜனாதாக்கள் கபரு பக்கத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. 2-3 அடுக்கி வச்சிருந்தான். கபருக்குள்ள இறக்கல்ல, கபருக்குள்ள இறக்கிற பொறுப்பு மேலான ரசூலுல்லாஹுடையது. சஹீஹ் புகாரில் இருக்கிற செய்தி. மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருட மையத்துகள் இருக்குது. அந்த ரெண்டையும் காட்டி கேட்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பார்த்தாங்க, யாரோட ஜனாசாவை கபருக்குள்ள இறக்கினா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருமோ, அல்லாஹ்வுடைய இரக்கம் வருமோ, அந்த கபர் விசாலமாகுமோ, அந்த கபர் முனவ்வராகுமோ, நூறானியத்துள்ளதாகுமோ, அவருடைய ஜனாசா முதலாவது இறக்கும். காட்சி கேட்டாங்க. இந்த 2 பேர்லயும் நல்லா சொத்து வச்சிருந்தவங்க யாருன்னு கேட்க, பெரிய பட்டதாரி யாருன்னு கேட்க,
நாங்களால் அப்படி கேட்டீங்களா, இவர் விளக்கம் இல்லாம கேட்டீங்கிறார்னு சொல்லும். மேலான ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உலகத்தில் அவங்களை அடிக்கிறதுக்கு சிறந்த படைப்பில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்கள கால தொடுகிறதுக்கு அவ்வளவு அந்தஸ்தவங்க, அரிசை விட சிறந்தவங்க ரசூலுல்லாஹ். சொல்லுது وأفضل الخلق على الإطلاق نبينا فمن عن الشقاق. படைப்பினங்கள் எல்லாத்திலையும் ஆக சிறந்தவங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல கருத்து வேற்றுமை படவே தேவை. அஃதலுல் ஹல்க் அவங்க சொல்லாங்க, ஆக பெரிய அறிவாளி சொல்லாங்க, ஆக பெரிய புத்திசாலி சொல்லாங்க, அல்லாஹ்வுடைய தொடர்போடு உள்ளவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயுமா அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன். ரெண்டு பேரை பாக்குறீங்க, இந்த ரெண்டு மையத்திலையும் யாருக்கப்பா குர்ஆன் கூட தெரியும்? ரெண்டு பேர்ல யாருக்கு குர்ஆன் கூட தெரியும்? குர்ஆன் அதிகமாக எடுத்தவர் யார்? ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் சொல்வாங்க, இவருக்கு இத்தனை சூரா தெரியும், இவருக்கு இத்தனை சூரா தெரியும். யாரு கூட தெரியுமோ அவங்கள ஜனாசாவை தான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கைகளான தூக்கி கபருக்குள்ள வச்சாங்க. ஃபைதா உஷீர இலா அஹதிஹிமா قدمه في اللحد او كما قال عليه الصلاه والسلام. ஆக பெரியார்களே, அன்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லாரும் ஆசைப்படணும், உலகத்துல வாழ வரல. நாங்க ஒரு இடத்துல நாங்க பேசி ஏற முந்தி அந்த இடத்தை விளங்கணும். ஒரு இடத்துல வீடு கட்ட முதல்ல பாக்குறோம், வீட்டை பொருத்தமானி. கடை துறக்கிறதுக்கு முன்னால பாக்குறோம், இந்த கடை இந்த இடத்துல பொருத்தமா, பிசினஸ் போகுமா? வீட்டில பொருத்தமானு பாக்குறோம், கடை பொருத்தமானு பாக்குறோம், பிசினஸ் பொருத்தமான இடமானு பாக்குறோம். ஆனா வந்து இறங்கிங்கிற உலகத்தை பத்தி யோசிக்கிறேன். இது எதுக்குள்ள இடம்? உலகம் எதுக்குள்ள இடமே? அதை யோசிக்கவே. அல்லாஹ் சொல்றார், உலகம் வாழ்றதுக்குள்ள இடம் இல்லை. நீங்க உலகத்துல வாழ இடம்னு நினைச்சீங்கன்னா தப்பு கணக்கு போட்டீங்க. உலகத்துல வாழ நினைச்சவங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். யாரெல்லாம் வாழ நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. அவங்க எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தாங்க ஏண்ட லேண்ட் இருந்தாங்க. கொஞ்ச நாள் இதை பார்த்தா இன்னொருத்தர் சொல்றாரு ஏண்டை. அவங்க எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தாங்க ஏண்ட ஊழி இருந்தாங்க. கொஞ்ச நாள் இதை பார்த்து அவர் இல்லை வேறொருத்தர் சொல்றாரு ஏண்ட ஊழல். கொஞ்ச நாள் பார்த்தா ஒருத்தர் சொன்னாரு நான் தான் தலைவர் இருந்தாரு. கொஞ்ச நாள் அவரை காணும் வேறொருத்தர் சொல்றாரு நான் தலைவர். அல்லாஹ் சொல்றார், யாரு உலகத்தை வாழ்ற இடம் என்று கணிக்கிறாங்களோ அவங்க பிழையாக உலகத்தை விளை கொண்டாங்க. இது கிரவுண்ட் மாதிரி விளையாட்டு இடம். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஐபும் வலஹ். துனியால வாழ்க்கை வெறுமனே விளையாட்டும் கேலி கூத்துமே தவிர வேற ஒன்றும் அல்ல. வாழ இடம் எங்க தெரியுமா? மௌத்துக்கு பிறகு வாங்க ஆகிறது. கபருக்குள்ள இறங்கி வாங்க. வைன தாரல் ஆখিরাত லஹியல் ஹயவான் லவ் கானு யாலமூன். அவங்க விளங்கக்கூடிய ஆட்களாக இருந்தா ஆখিরাவோட வீடுதான் வாழ்றதுக்குரிய வீடு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சக்கராத்துடைய படுக்கையில் இருந்து கொண்டு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போறேன் என்று சொன்னாங்களா? வாழ்ந்த சஹாபாக்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய அந்த படுக்கையில இருந்து கொண்டு மகளோட பகிர்ந்து கொண்ட வார்த்தை என்ன சொன்னாங்களா? கரபாலா அபீகி பாதலியோ ஃபாத்திமா, இன்னைக்கு பிறகு உன்ன வாப்புக்கு கஷ்டம் இல்லை. அந்த பேசுற சாராம்சம் என்ன? இவ்வளவு நாளும் பட வேண்டிய கஷ்டம் எல்லாம் பட்டு முடிச்சு. இது பிறகுதான் அனுபவிக்க போறாங்க. புத்திசாலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை புரிஞ்சாங்க. மறுமையில நல்ல ஒரு இடத்தை அமைச்சு கொள்றதுக்காக ஆயத்தப்படுத்துற இடம் தான் இந்த உலகம். ஆயத்தப்படுத்தவர் குர்ஆன் தெரியாதவராக இருக்க மாட்டார். ஆயத்தப்படுத்துறவர் தொழில் இல்லாதவராக இருக்க மாட்டார். ஆயத்தப்படுத்துறவர் ஜகாத் கொடுக்காதவராக இருக்க மாட்டார். ஆயத்தப்படுத்துபவர் ஹராத்தில ஈடுபடக்கூடியவராக இருக்க மாட்டார். குர்ஆன் ஷரத்து வச்சிருக்கிறது, நிபந்தனை.
முத்தகி என்று சொல்றோமே, தக்வாதாரி, அல்லாஹ்வை பயந்த தக்வாதாரிகளுக்கு தான் எல்லா வகையான வாக்குகளையும் குர்ஆன்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். தக்வாதாரி ஆகிறதுக்கு ஒரு ஷரத்து இருக்குது. சூரத்துல் பக்ரா ஆரம்பத்திலே சொல்றாங்க, ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. குர்ஆன் தக்வா உள்ள மக்களுக்கு வழிகாட்டும், ஹிதாயத்தா. யார் தக்வா உள்ளவங்க? அல்லதீன யுமினூன பில் கைப். சில அடையாளங்களை சொல்றான் அந்த ஆயத்துல. அடுத்த ஆயத்துல சொல்றான், வல்லதீன யுமினூன் பிமா உன்சில இலைக். நபியே, உங்களுக்கு இறக்கின குர்ஆன் அவங்க நம்புறவங்களாக இருப்பாங்க. குர்ஆன்ல ஈமான் இல்லாம தக்வா உள்ள மனிதனாகேடா. தக்வா வாகனத்துக்கும் தக்வாதாரியாகவும் குர்ஆனுக்குள்ள இருக்கிறத நம்பியே ஆகும். ஆகவே இந்த உலமாக்கள் தான், ஹாஃபிழ்கள் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை தொடர்பு பட்டு சின்ன இளம் வயசையே குர்ஆனுக்காக கொடுத்து அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையை அதிலே கரைச்ச உத்தமர்கள் தான் இந்த ஆலிம்களும் ஹாஃபிழ்கள். பாக்கியத்தை அடைஞ்சு கொண்டாங்க. செலவழித்த ஒவ்வொரு நாளும் தங்கத்தை விட பொறுமதி. மஹ்ஷர்ல எழுப்பி பார்க்கிறதுக்கு கேளும் அந்த நாள்கள் எப்படி இருக்கு. ஹதீஸ்ல இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிராக ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்க இந்த உலகத்துல 7 கேமரா போட்டிருக்காங்க. சிசிடிவி போட்டு பஸ் தங்கிட்டு பார்த்து பண்ணிக்கிறாங்க என்ன நடக்குது. கியாமத்தில் அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு இந்த பூமியில 7 கேமரா வச்சிருக்கிறான். அதுல ஒரு கேமரா தான் எங்களை கடந்து போற நாள்கள், எங்களை கடந்து போற நாட்கள். நேற்று வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் எப்படி நடந்து கொள்றோம்னு பார்த்துட்டு போகுது. நேற்று போன வெள்ளிக்கிழமை திரும்ப வராது, வெள்ளி வரும், அது புரிய வெள்ளி. நேற்று போன வெள்ளிக்கிழமை வராது. இன்று கழிகிற சனிக்கிழமை திரும்ப வராது, வேறொரு சனிக்கிழமை வரும். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் இருக்குது, வெள்ளிக்கிழமைகள் கியாமத்துடைய நாளையில புதிய மாப்பிள்ளையை போல வருமா. யாரு வெள்ளிக்கிழமையை கண்ணியப்படுத்தினாங்களோ அந்த நாளை அனுபவிக்குமாக தான் கியாமத்து. ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் பார்க்கிறார். இந்த ஹாஃபிழ்கள் குர்ஆனை மனன விட இந்த ஆலிம்கள் தீனை படிக்க எத்தனை நாட்களை செலவழித்தார்களோ நிச்சயம் கியாமத்தில் அந்த நாட்கள் ஒளிமயமாக தென்படும். சந்தேகம் இல்லை, சந்தேகமே இல்லை. ஆக பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில இருக்கக்கூடிய மற்ற மக்கள்ல ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது, இந்த இடங்களை பாதுகாக்கிறது. நாம் இருக்கிற ஜமான் ஒரு பயமான அறிகுறிகள் தெரியக்கூடிய ஒரு காலம். பயமான அறிகுறிகள் தெரியுது. மழை பெய்யறதுக்கு முன்னால கருப்பு மேகம் தெரிகிறது போல எங்களை எதிர்காலம் என்னாகும் கொண்டு அறிஞர்கள் சிந்திக்கிற காலம். அறிஞர்கள் சிந்திக்கிற காலம், பயப்பட வேண்டிய ஒரு காலம். மதரசாக்களுக்கு எதிராக சவால்கள் வருகின்ற காலம், மதரசாக்களுக்கு எதிராக விரல் நீட்டப்படுகிற காலம், மதரசாக்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்ற காலம். ரொம்ப கவனமாக நாங்க போகணும். இந்த நியமத்துகளை அல்லாஹ் பறிச்சிடுவானோடு பயமும் உண்டாகும். சும்மா யோசனை பண்ணி பாருங்க, ஏன் பயப்படாம கேட்கும்? பயப்படத்தான் வேணும். புகாராவை பார்த்தா எங்களுக்கு பயம் வராதா? இமாம் புகாரியை உருவாக்கிய ஊரு இன்றைக்கு ரஷ்யாவில் எப்படி இருக்குது? அந்த ஊர்ல இமாம் புகாரி உருவாகின மதரசா எங்க? அன்றைக்கு மஸ்ஜிதுகளை பாடம் நடத்தப்பட்டுச்சு, அந்த மஸ்ஜிதுகள் எங்க? திருமதியை உருவாக்கின தாஷ்கந்த் எங்க இருக்குது? அங்குள்ள உலமாக்கள் எங்க போனாங்க? அஹ்மது இப்னு ஹம்பலையும் ஹதீபுல் பக்தாதியையும் உருவாக்கிய பக்தாதில் இருந்த இல்முடைய கோட்டைகள் எங்க போச்சு? எங்களுக்கும் பயமா இருக்குது. அல்லாஹ் அந்த நியமத்துகளை பறிச்சிடுவாங்க தெரியாது.
அதனால ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கணும், எங்களோட பாதுகாப்பு, எங்களோட எதிர்கால பாதுகாப்பு அவர்களே இவர்களே இல்லை. தெளிவாக சொல்றேன், எவனிலையும் எங்களோட பாதுகாப்பு இல்லை. எங்களோட பாதுகாப்பு இருக்குது அல்லாஹ்வோட நாங்க நெருங்குறதுல மட்டுமே தான். ரெண்டாம் பேச்சு கிடமே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான். ஒருத்தர் தலைவலி வந்தான், அவர் நினைச்சா இந்த தலையணையாலதான் எனக்கு தலைவலி வருது, அதனால தலைவலியை மாத்தினாம திரும்ப தலைவலி. இப்ப இவர் என்ன செய்யும்? இன்னொரு தலைவாணி எடுக்கிறா, இருந்த தலைவாணியில படுக்கிறா, அல்லது பழைய தலைவாணி எடுக்கிறா. ஒன்றுமே புத்திசாலித்தனம் அல்ல. புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? தலைவலிக்கு மருந்து இருக்கும், தலைவாணியை மாற்றி சரி வராது, தலைவலிக்கு மருந்து வாங்கணும். அதுதான் அவர் செய்ய வேண்டிய வேலை. முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வருகிறதா, அல்லாஹ்வை வைக்க வேண்டிய உள்ளத்தில வேறு யாருடையும் நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதாவது சோதனை வருது. ஹுனைன் யுத்தத்தை பாருங்க. மக்காவோட வெற்றிக்கு பிறகு 1.5 மாசத்துல ஹுனைன் யுத்தம் நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12,000 சஹாபாக்களோட போனாங்க. தாயிஃப் பக்கத்துல ஹுனைன், எதிரிகள் இருந்தாங்க 4,000 பேர். முஸ்லிம்கள் எதிரிகளை விட 3 மடங்கு அதிகம். என்னாச்சு தெரியுமா? யுத்தம் தொடங்கின உடனே முஸ்லிம்களுக்கு நிக்க இடம் இல்லாம போயிடுச்சு. ஓட இடம் இல்லை, பட்ட அடியில ஓடுறதுக்கு இடம் இல்லை. 4,000 பேர் அடிச்ச அடி 12,000 பேருக்கு பிடிச்சு நிக்கலாம் போச்சு. ரசூலுல்லாஹ்வும் 12 பேர் மட்டும்தான் மிச்சம். எவ்வளவு பெரிய பாவம்! யுத்த களத்தில் இருந்து ஓடுறது கொலை செய்தது மாதிரி பெரும்பாவங்கள் ஒரு பாவம். அத்தவல்லி யௌமல் ஸஹ், யுத்த களத்தில் இருந்து ஓடுறது பெரிய பாவம். 12,000 பேர் ஓடினான். ஏன் அந்த தோல்வி வந்துச்சு? படபலம் இல்லாமல் அல்ல, 12,000 பெரும்பான்மை இருந்தாங்க முஸ்லிம்கள். வேற வேற சாதனங்கள் இல்லாமல் அல்ல, திட்டமிடுறவங்க இல்லாமல் அல்ல, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா ஓட வேண்டி வந்துச்சு? வாக்கிதி பதிவு செய்கிறார் வரலாற்று ஆசிரியர். பின்தங்கிய சில சஹாபாக்கள், ஈமானில பலகீனமான சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டா, நாங்க 12,000 தானே, ஒரு சொட்டில அடிக்க அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று பேசுறது பதிலாக 12,000 ஈஸியா அடிச்சிலும் 4,000 பேருக்கு பேசிக்கொண்டாங்க. அல்லாஹ் மறந்த பேச்சு. இத காலில விழுந்த உடனே ரசூலுல்லாஹ் மனசுல சரியான வேதனை வந்துச்சான். அதை அல்லாஹ் அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறேன், இவங்க 12,000 வெள்ளையில நினைக்கிறாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுக்கணும் என்று நினைக்கிற இடத்துல 12,000 என்ற பெரும்பான்மையை பேசுறாங்களே, அதுல முடிவுதான் தோல்வியாச்சு. இங்க விளங்கணும், தோத்தது அவங்கள டோப் படிச்சதால இல்ல, அவங்கள ஒரு 50-100 பேரு தூள் அடிச்சு கொண்டிருந்தாங்க. நவுதுபில்லா. அது ஒரு 50 பேரு அன்றைக்கு தினா செஞ்சாங்க. அது ஒரு 50 பேரு அநியாயமாக சிறுவர்களை கொலை செஞ்சாங்க. அந்த பாவம் ஒன்று அவங்க நடக்கல. தூயவங்க சஹாபாக்கள், அந்த பாவம் ஒன்று நடக்கல. பாவம் எது நடந்துச்சு? பெரும்பான்மையான வெள்ளேலும் நடந்துச்சு. அல்லாஹ் என்றது விடுபட்டு. ரசூலுல்லாஹ் இருக்கிற மைதானத்திலே இப்படி சோதனை தான். ரசூலுல்லாஹ் இருக்கிற மைதானத்தில் எந்த சோதனை தான்? நாங்க அவனும் இவனும் என்று நினைத்தா ரப்பு விடுவானா? ரப்பு விடுவானா? முதலாவது எல்லாரும் எங்களை சிந்தனைகளை மாற்றணும். அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு வைக்கணும். அந்த ரப்பு எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றான்? இந்த தீன பாதுகாருங்கோ, உங்களுக்கு பாதுகாப்பு தரணும்.
ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வோட கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வோட கட்டளைகளை பாதுகாருங்க, நீங்க திரும்புற திசையில அல்லாஹ்வோட உதவியை பார்ப்பீங்க. அல்லாஹ்வோட உதவி வந்தா யாருக்கும் எங்களை நிகழ்ச்சி போயிடலாம். அல்லாஹ்வோட கட்டளையை பாதுகாக்கிறதுல ஒன்றுதான் மதரசாக்களை பாதுகாக்கிறது. அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு உயிர் கொடுக்கிற மதரசாக்கள், கட்டளைகளை பத்தி ஆய்வு செய்யற மதரசாக்கள்ல, சுன்னத்துகளை பத்தி பேசுற மதரசாக்கள்ல, உங்களுக்கு வியாபாரம் செய்யற முறைய அல்லாஹ் காட்டி தந்த முறையை சொல்லித்தாரது மதரசாவில் இருந்து, நிக்காஹுடைய முறையை சொல்லித்தாரது மதரசாவில் இருந்து, உடையிற முறையை சொல்லித்தாரது மதரசாவில் இருந்து, உங்களை சந்தேகத்தில் போட்டு குழப்பற நேரம் இதுதான் தெரியும் என்று சொல்லித்தாரது மதரசாக்கள்ல உருவாகிறவங்க. இதனால உங்கள் எல்லாரின் மீதும் கட்டாயமான ஒரு பொறுப்பு இருக்குது, மதரசாக்களை பாதுகாக்க. உசுர கொடுத்து சரி மதரசாவை பாதுகாக்க, மதரசாக்களை பாதுகாக்க. எங்களை தீன் இஸ்திகாமத்தாகும். மதரசாவை விட்டுட்டு மதரசாவை அனாதையாக்கிட்டு மதரசாவை ஏழையாக்கிட்டு எங்களை சைட மட்டும் பார்த்து கொண்டு நின்றா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இந்தியாவில் யூபியில பல உலமாக்கள் ஓதி, நாங்களும் ஓதின மதரசா தான் ஷஹாரம்பூர் மஜாஹிர் உலூம். 130-140 வருஷம் ஆகுது. அந்த மதரசாவுக்கு பக்கத்துல ஒரு 10-15 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த கிராமத்தில் பெரிய பிரச்சனையா, என்ன பிரச்சனைனா விவசாயம் செய்ய தண்ணி இல்லை. மழை தேடி தொழுதாங்க, மழை பெய்யுதில்லை. இது போக இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில அடிக்கடி கலவரங்கள் மூடுது. எதிர்பார்க்காத விஷயங்களுக்கெல்லாம் இனக்கலவரம் உண்டாகுது. அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து பேசினாங்க, என்ன நடக்குதுங்கிற ஊருக்கு என்ன நடக்குது. ஒரு வயது முதிர்ந்தவர் சொன்னாராம், பாருங்க பக்கத்துல மதரசா நடக்குது, நாங்க எல்லாரும் விவசாயிகள், வயலில் இருந்து அறுவடை செஞ்சு எங்களை பொக்கட்ட மட்டும் தான் பார்த்துக் கொள்றோம். மதரசாவுக்கு 1 கிலோ அரிசி கொடுத்தோமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் மேலான ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் அவங்க பட்டினியோட போராடி கொண்டு மக்களிடம் பிச்சை கேட்டு நாளாந்த சாப்பாட்டுக்கு மக்களிடம் கேட்டு கஷ்டப்பட்டு மதரசாவை நடத்துறாங்க. எங்களோட வயலால் அதை பார்க்கவே நாங்க அந்த மஜ்லிஸ்ல தீர்மானம் ஆனிச்சா, இந்த முறை மழை பெய்ஞ்சி நல்ல எங்களுக்கு விவசாயம் ஏற்பட்டா அதில் ஒரு பகுதியை மதரசாவை கொடுப்போம். நல்லது ஏகமானதா தீர்மானிச்சான். அல்லாஹ்வுடைய கிருபை, அண்டே மழை பெய்ஞ்சுது, விவசாயம் நல்லா கிடைச்சது. எல்லா மனிதர்களும் வாதா கொடுத்தது போல அதில் ஒரு பகுதி கோதுமைய மதரசாவுக்கு அன்பளிப்பு செஞ்சான். அல்லாஹ் ஊரை பாதுகாத்தான். நாங்கள் ஓதின வருஷம் அந்த ஊருக்கு மதரசா புள்ளோட வாகனத்துல கொடு வைத்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த நேரம் எங்களுக்கு தெரிய இதுதான் சரித்திரம் என்று. இங்க வந்தா கிதாபுகளை எழுதி வச்சுக்கிறான். தீனுடைய இடங்களை பாதுகாக்கிறது, மதரசாக்களை பாதுகாக்கிறது, உலமாக்கள் உருவாகிற இடங்களுக்கு செலவு செய்வது. நிறைய யாரு செலவழிக்கிறீங்களோ நீங்க மதரசாவை பாதுகாக்கல, மதரசா உங்களையும் உங்களோட சொத்துகளையும் பாதுகாக்கும். மதரசா உங்களை பாதுகாக்கும். ஹதீஸ் தான் சொல்லுங்க, நீங்க கொடுத்த காணி உங்களை பாதுகாக்கும். நீங்க காணியை பாதுகாக்கல, நீங்க கொடுத்த பில்டிங் உங்களை பாதுகாக்கும். நீங்க பில்டிங்கை பாதுகாக்கல. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதனாலவே அச்சமான சூழல் ஒரு முஸ்லிம்கள் என்னமோ என்ன ஆகுமோ என்ற ஒரு செய்தியில அதிகமான முஸ்லிம்கள் வாழுகிற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வோட நெருங்கணும். நல்ல நியத்துகளை மனசுல எடுங்க. ஏண்டா
ஒரு புறம் சந்தோஷத்தையும் அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான், எங்களுக்கு நிச்சயம் உதவுவான் என்ற தைரியமான நம்பிக்கையும் இருக்குது. மறுபக்கம் நடக்கிற அநீதிகள் பாவங்களுக்கு குடிப்பானோடு பயமும். இது ரெண்டுக்கு நடுவில் தான் வாழ வேண்டியது. ஆகவே இந்த மதரசாவும் ரொம்ப பெரிய தேவைகளோடு பாருங்க. அங்க சக்கரத்தில் அடித்த அந்த கூரையில வெளி புள்ளகளையும் எடுத்து வச்சு, உள்ளூர் புள்ளகளையும் எடுத்து வச்சு, சின்ன சின்ன சம்பளங்களுக்கு அவங்களுக்கு பென்ஷனும் இல்லை, இதுவும் இல்லை. அப்படிதான் மதரசாக்கள் ஆளா முழு நேரத்தை அர்ப்பணிச்சு 4 மணியோட வீட்டுக்கு ஓடையிலாதே, 1:30 மணியோட வீட்டுக்கு ஓடையிலாதே, இரவு 12 மணிக்கும் மதரசால தக்காசான வரத்தான் 10 பேர்கிட்ட ஏற்றி கேட்டு எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டே மதரசாவை நடத்தி கொண்டு போறாங்க. அதனால வந்திருக்கிற எல்லா தனவந்தர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கையில தந்து அல்லாஹ் உங்களை சோதிக்கிறார். இந்த மாதிரி இடங்களுக்கு செலவழிச்சு நீங்க நன்றியோட நடக்கிறீங்களான்னு பாருங்க. அந்த சொத்துக்களை உங்களோட கபருக்கு அனுப்புங்க. இதுதான் அந்த இடம். கூடுதலான பணம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? செலவு போக கூடுதலா கிடைக்குது, கோடியாக லட்சமா கிடைக்குது, என்ன செய்வாங்க? பேங்க்ல போடுவாங்க. பேங்க்ல போடுவாங்க. இடத்துக்கு தேவையான காலத்தில் எடுக்க மிச்சம் கூடினா சுவிஸ் பேங்க் போயிட்டு அங்கே போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் பேங்க் திறக்க முதல்ல இவங்க திறந்தீங்க ஹராம் வட்டி கிட்டியில கலந்துதானே. அல்லாஹ் பேங்க் திறந்தான், அல்லாஹ் பேங்க் ஓபன் பண்ணினான். இவங்களுக்கு பேங்க் என்ன மூளையே படமுடியல. அல்லாஹ் பேங்க்ல போட்டா அதை எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டும் தேவையில்லை, கோட் நம்பரும் தேவையில்லை. மஸ்டர் நிரம்பினா அப்படியே டீடைல்ஸ்ல வந்துடும். அல்லாஹ்வும் நான் 3 பேங்க் திறந்து வச்சுக்கிறான். வக்ஃப் ஒரு பேங்க் திறந்து வச்சுக்கிறான், சதகா ஒரு பேங்க் திறந்து வச்சுக்கிறான், ஹதியா ஒரு பேங்க் திறந்து வச்சுக்கிறான், ஜகாத் ஒரு பேங்க் திறந்து வச்சுக்கிறான். போடுங்க. அல்லாஹ் சொன்ன வைங்க சொத்தை கபரில் அனுபவிப்பீங்க, காணிகளை மஸ்டர்ல அனுபவிப்பீங்க, உங்களோட சொத்துகளை மஸ்டர்ல அனுபவிப்பீங்க, இந்த காசுகளை. எங்கட ஆக குறைஞ்ச அமௌண்ட் அல்லாஹ் சொல்றார் 1000 2000 தான் குறைஞ்ச அமௌண்ட் இல்லை இந்த அக்கௌண்ட்டுக்கு. அணுவ போட்டாலும் அதுவும் அங்க வரும். ஃபமயாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அணுவளவு நன்மை கண்ணுக்கு தெரியல, டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும், பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு அற்பமான ஒரு சொத்தை அந்த அக்கௌண்ட போட்டாலும் அதையும் கியாமத்தில் பார்ப்பீங்க. கபரில தண்ணி தருமை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவுக்கு பரக்கத்தையும் கைரையும் உண்டாக்கணும். அல்லாஹ் இந்த மதரசாவையும் முழு நாட்டிலும் உலகங்களிலும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மதரசாக்களையும் பாதுகாப்பானாக. இதற்காக செலவழிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கிலே மேலும் மேலும் பரக்கத் செய்வானாக. ஆபியத்தையும் சுகத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவானாக. இதற்காக சிரமப்படுகிற உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா மேலான கூலிகளை கொடுத்தல்வானாக. நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் தஆலா உற்சாகத்தையும் பலத்தையும் 2 ஆயிரம் நசீபா